அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினசரியாக இலவச மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த இலவச மாதிரி தேர்வை பொறுத்தவரையும் முழுக்க டிஎன்பிசி தேர்வாணையத்தால் நடத்தி முடித்துள்ள ரீசன்ட் கொஸ்டின் பேப்பர்லேருந்து யூனிட் 6 கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடை குறிப்புகளை தான் முழு விளக்கத்தோடு நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய வீடியோவை பொறுத்தவரையும் 28/9/2025 அன்று நடந்த குரூப் 2-2A ப்ரிலிம்ஸ் தேர்வில் கேட்கப்பட்ட யூனிட் 6 இருக்கக்கூடிய ஒரு 18 கேள்விக்கான விடை குறிப்புகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வரும். அதே போல் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது. தேவையானவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ யூனிட் 6 பொறுத்தவரை நமக்கு சிலபஸ் ஏரியாவிலேருந்து தான் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தம்போதும் அதில் ஐடி லெவலில் கேட்கப்பட்ட கொஸ்டின்லையும் அடுத்து குரூப் 2A எக்ஸாமில் நடந்ததுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக சில கொஸ்டின்ஸ் யூனிட் 6 வந்திருக்கு. என்ன கொஸ்டின்ன்றதை நம்ம போக பார்க்கலாம். ஸோ இப்போ முதல்ல சிலபஸை நம்ம ஒரு முறை ரீட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அழகு 6 தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், இதுதான் நமக்கு ஹெட்டிங் தந்திருக்காங்க யூனிட் 6. இதில் பொறுத்தவரையும் குரூப் 1க்கு பார்த்திங்கன்னா 40 கேள்விகள் இடம்பெறும். குரூப் 2-2Aக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 20 கொஸ்டினும், குரூப் 4க்கு 20 கொஸ்டின் இடம்பெறுங்க. முதல்ல தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். முதல் டாபிக் என்னங்க? தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். அப்போ தமிழ் சமுதாய வரலாறுனா நம் மக்களுடைய வரலாறு தமிழர்களுடைய வரலாறு அன்றைய காலம் சங்க இலக்கியங்கள்லேருந்து எல்லாத்தையுமே நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். அடுத்து அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். 2 சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறு. ஸோ தமிழ் இலக்கிய வரலாறு நிச்சயமாக நாம் இங்கே முழுக்க கட்டாயம் படித்தாக வேண்டும். அடுத்து 3வது டாபிக் திருக்குறள், மதம் சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம், அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், திருக்குறளும் மாறாத விழுமியங்களும், அடுத்து சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்தப்பாடு, அடுத்து திருக்குறளின் தத்துவ கோட்பாடுகள். இதுவரை பார்த்திங்கன்னா 3வது டாபிக். அப்போ திருக்குறளில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 5 டாபிக் கொடுத்துக்கிறாங்க. ஒன்று மதச்சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம் திருக்குறள், அன்றாட வாழ்வியலோடு தொடர்பு தன்மை, மானுடத்தின் மீதான திருக்குறளின் தாக்கம், திருக்குறளும் மாறாத விழுமியங்களும், அடுத்து சமூக அரசியல் பொருளாதார நிகழ்வுகளில் திருக்குறளின் பொருத்தப்பாடு, திருக்குறளில் தத்துவ கோட்பாடுகள். கிட்டத்தட்ட ஒரு 7 டாபிக் பார்த்திங்கன்னா திருக்குறள் பகுதியிலிருந்து மட்டுமே கேட்டிருக்காங்க, சிலபஸாக வச்சுருக்காங்க. அடுத்து விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ஆங்கிலருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, 19 மற்றும் 20ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டின் சமூக அரசியல் இயக்கங்களின் பரிணாம வளர்ச்சி, நீதி கட்சி, பகுத்தறிவுவாதத்தின் வளர்ச்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம் மற்றும் இவ்வியக்கங்களுக்கான அடிப்படை கொள்கைகள், தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணாவின் பங்களிப்புகள். தனியாகவே தந்தை பெரியாரை பற்றி அப்படியே கேட்டிருக்காங்க. அடுத்து பேரறிஞர் அண்ணாவுடைய பங்களிப்பும் தனியாகவே கேட்டிருக்காங்க. இதுதான் நமக்கு யூனிட் 6க்கான சிலபஸ். ஸோ இந்த சிலபஸை பொறுத்தவரையும் முதல்ல ஸ்கூல் புக் வைஸாக நாம் முழுமையாக படிக்கணும். அடுத்து ஸ்கூல் புக் வைஸாக படித்தது இல்லாமல் அவுட் ஆஃப் சோர்ஸ் மெட்டீரியலில் அண்ணா இருக்காருன்னா அண்ணாவை பற்றி அவருடைய ஸ்பெஷல் புக்ஸ் இப்போ நம்ம கூகுளில் போட்டோங்கனாவே அண்ணாவை பற்றி எல்லா மேக்ஸிமம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுமே நமக்கு கிடைச்சிரும். ஸோ அதன் மூலமாகவும் நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இங்கே குரூப் 2-2A ப்ரிலிம்ஸில் கேட்ட ஒரு 18 கேள்விக்கான விடைக்குறிப்புகளை பார்க்கலாம். முதல் கேள்வி பொறுத்துக. ஆதரவு தேர்தலின் சின்னம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆதரவு தேர்தலின் சின்னமாக இருப்பது அசோக மரத்தின் இலை. அசோக மரத்தின் இலை, அசோகர்னாவே அமைதியை விரும்பக்கூடியவர், போரை தவிர்த்தவர். ஸோ இங்கே ஆதரவு தேர்தலின் சின்னம் அசோக மரத்தின் இலையாக உள்ளன. அன்பின் சின்னம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை அல்லி மலர். அன்பினுடைய சின்னம் எது? வெள்ளை அல்லி மலர். காகம் ஒரு நல்ல முன்னறிவிப்பான் என்ற செய்தியை குறிப்பிடும் நூல் எதுனா குறுந்தொகையில் சொல்லியிருப்பாங்க. காகம் ஒரு நல்ல முன்னறிவிப்பான் என்று குறிப்பிடுகிறது குறுந்தொகை.
பண்டில் விளையாட்டு எந்த நூலில் சொல்லியிருக்காங்க? பண்டில் விளையாட்டை பற்றி நற்றிணை நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பண்டில் விளையாட்டை பற்றி நற்றிணை நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கே சரியான ஆப்ஷன் பாம்பே 2 4 1 3. கேள்வி 2. பின்வருவனற்றுள் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளது? பின்வருவனற்றுள் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 1. கோபாலநாயக்கர். கோபாலநாயக்கர் வந்து திண்டுக்கல் கூட்டமைப்பை ஏற்படுத்தியிருப்பார். ஸோ அவர் திண்டுக்கல் பகுதியை சார்ந்தவர் தான். அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் சரியாக இருக்குது, முதலிணை. 2வது துண்டாஜி வாக்கு மதுரையை சேர்ந்தவர்னா மதுரை கிடையாது. துண்டாஜி வாக்கை பொறுத்தவரையும் 1740 முதல் 1800 வரை வாழ்ந்திருப்பார். இவர் மைசூர் பேரரசரான ஐதர் அலியினுடைய குதிரைப்படைகளின் தளபதியாக இருந்திருப்பார். கர்நாடகத்தினுடைய சிமோகா பகுதியை சேர்ந்த பிரித்தானியிடமிருந்து கைப்பற்றியிருப்பார். அப்போ துண்டாஜி வாக்கு வந்து மதுரை வருமானம் வராது. மருது பாண்டியர்கள் எட்டயபுரம் வருவாங்களான்னா மருது பாண்டியர்களை பொறுத்தவரையும் சிவகங்கை தான் வருவாங்க. இங்கே எட்டயபுரம்னு தந்து வச்சுருக்காங்க, தவறு. புலித்தேவன் நெற்கட்டுஞ்சாவலில் இருப்பார். ஸோ இங்கே எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளதுன்னா 2 3 தவறாக இணைக்கப்பட்டுள்ளது. அவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஸ்டின்ஸை தொடக்க கால கிளர்ச்சியில் தமிழர்கள் குறிப்பாக வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஆங்கிலேயருக்கு எதிராக போராடியவர்களேருந்து கேட்டு பிளேசஸ் அவங்க வாழ்ந்த பகுதி அவங்க அதனோடு தொடர்புடைய பிளேசஸை கேட்டு வச்சுருக்காங்க. இங்கே தவறானது 2 3 தவறு. மருது பாண்டியர்களை பொறுத்தவரையும் இவங்க வந்து சிவகங்கை மன்னரான முத்து வடுகநாதன் அமைச்சர்களாகவும் பிறகு உண்மையான ஆட்சியாளர் மாறி இருப்பாங்க. இவர்களுடைய காலத்தை பொறுத்தவரையும் 1748 to 1801. இவங்க சிவகங்கை மாவட்டம் காளையர் கோயிலை மையமாக கொண்டு ஆட்சி புரிந்திருப்பாங்க. மருது பாண்டியர்கள் எங்கே பிறந்தாங்கன்னா இன்றைய விருதுநகர் மாவட்டம் நரிக்குடிக்கு அருகிலுள்ள முக்குளம் என்ற கிராமத்தில் பிறந்தாங்க. மருது பாண்டியருடைய பெற்றோர் பார்த்தீங்கன்னா மொக்க பழனியப்பன், ஆனந்தாயி, அதாவது பொன்னத்தாள்னு சொல்லலாம். சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பேரண்ட்ஸோடைய நேமை கூட கேட்குறாங்க. பகத்சிங்குடைய அம்மா பேர் என்ன, பகத்சிங்குடைய அப்பா பேர் என்னன்னு கூட கேட்டு வச்சுருக்காங்க. இங்கே விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழர்களுடைய பேரை கேட்டிருக்காங்க, பார்த்துக்காங்க. ஸோ மருது பாண்டியர்களுடைய பெற்றோர் மொக்க பழனியப்பன், ஆனந்தாயி, அதாவது பொன்னத்தாள். இவர்களுடைய படை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையர்களுக்கு எதிராக வளரி என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி வல்லவர்களாக இருந்திருக்காங்க. வளரி என்ற ஆயுதத்தை பயன்படுத்தல வல்லவர்களாக இருந்தவங்க வந்து மருது பாண்டியர்கள். ஸோ ஆங்கிலேயருக்கு எதிரான போர்கள் கழகத்தை பொறுத்தவரையும் 2வது பாளையக்காரர் போர் என்று அழைக்கக்கூடிய 1800 to 1801 நடந்த 2வது பாளையக்காரர் போர் மருது சகோதரர்களின் கழகத்தால் ஏற்பட்டதாக அவர்கள் தான் தலைமை வாங்கியிருப்பாங்க. இது இல்லாமல் திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க ஜூன் 1801. ஆங்கிலேயருக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்ட ஜூன் 1801 மருது சகோதரர்கள் என்ன பண்ணாங்க, திருச்சிராப்பள்ளி பிரகடனம் என்ற சுதந்திர அறிவிப்பை வெளியிட்டிருப்பாங்க. அடுத்து கட்டபொம்மன் சகோதரர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மனின் சகோதரர்களின் ஊமைத்துறை மற்றும் செவத்தாயக்காக அடைக்கலத்தை தந்தாங்க. இங்கே பிறகு வந்து பார்த்திங்கன்னா மருது பாண்டியர்களை பொறுத்தவரையும் எப்போ தூக்கிலிட்டாங்கன்னா 1801 அக்டோபர் 24 1801 வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் கோட்டையில் மருது பாண்டியர்கள் தூக்கிலிட்டுருவாங்க. ஆல்ரெடி இதுவும் கேட்டிருக்காங்க. அடுத்து 2வது பாளையக்காரர் போர் என்று அழைக்கப்படுது எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு யார் தலைமை தாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தெளிவாக பார்த்துக்காங்க. கேள்வி 3. திருக்குறளில் யாருடைய கடமைகள் மறைமுகமாக கற்பிக்கப்படுகின்றன? திருக்குறளில் பெண்களுடைய கடமைகள், மகளிருடைய கடமையை தான் மறைமுகமாக கற்பிக்கப்பட்டுன்னு சொல்லி எழுதியிருப்பார் வள்ளுவர். கேள்வி 4. புத்தகங்களையும் ஆசிரியரின் பெயரையும் சரியாக பொருத்தவும். ஸோ திருக்குறள் உரை வளம் என்ற நூலை எழுதியவர் யார்னா தண்டபாணி தேசிகர். திருக்குறளின் உரை வளம் என்ற நூலை எழுதியவர் தண்டபாணி தேசிகர். திருக்குறள் நுண்பொருள் மாலை என்ற நூல் எழுதுறது யார்? காரி ரத்தின கவிராயர். நுண்பொருள் மாலைனாவே யார் ஞாபகம் வரணும்? திருக்குறளின் நுண்பொருள் காரி ரத்தின கவிராயர். திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பை வந்து எழுதுறது கிவா ஜெகநாதன். திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு என்ற நூல் எழுதியவர் யார்? கிவா ஜெகநாதன். வாழும் வள்ளுவம் நமக்கு நல்லா தெளிவாக தெரியும். வாழும் வள்ளுவம் வாசே குழந்தைச்சாமி. ஸோ இங்கே சரியான விடை ஆப்ஷன் ஏ 4 3 2 1. கேள்வி 5. உடையவர்கள் என்போர் எதை உடையவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார்? அப்போது ஒரு வள்ளுவருக்கு வந்து எதை வந்து உடையவர்னு சொல்லியிருப்பார்னா
ஊக்கமுடையவரே உடையவர், மற்றது எது இருந்தாலும் அவங்க வந்து உடையவர் அல்லர்னு குறிப்பிட்டிருப்பார். உடையவர்கள் என்போர் எதை உடையவர் என்று வள்ளுவர் கூறுகிறார்? ஊக்கம் உடையோரே. வீரம் உடையவங்க, செல்வம் உடையவங்க, கல்வி உடையவங்க அதெல்லாம் கிடையாது. உடையவர்னா ஊக்கம் இருக்கவன் தான் உடையவன் அப்படின்னு சொல்லியிருப்பார் வள்ளுவர். சரியானுடைய ஆப்ஷன் ஏ. கேள்வி 6. தலைச்சங்க புலவனூர் தம்முள். தலைச்சங்க புலவனூர் தம்முள் என்ற பாடலுக்கு சொந்தக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா சேக்கிலார் பெரிய புராணத்தில் பாடியிருப்பார். அகன்பொதியில் திருமுனிவன் தமிழ்ச்சங்கம். அகன்பொதியில் திருமுனிவன் தமிழ்ச்சங்கம் என்று குறிப்பிடும் கம்பர். கூடனில் ஆய்ந்த ஒன்றின் தமிழ் மாணிக்க வாசகர். மதுரை தொகையாக்கினான் திருஞான சம்பந்தர். மதுரை தொகையாக்கினான் திருஞான சம்பந்தர். தலைச்சங்க புலவனார் தம்மூல் என்ற பாடலுக்கு சொந்தக்காரர் சேக்கிலார். அகன்பொதியில் திருமுனிவன் தமிழ்ச்சங்கம் என்று குறிப்பிட்ட கம்பர். கூடனில் ஆய்ந்த ஒன்றின் தமிழ் என்ற பாடலை பாடியது மாணிக்க வாசகர். மதுரை தொகையாக்கினான் என்று பாடியவர் திருஞான சம்பந்தர். சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. 2, 1, 4, 3. கேள்வி 7. சங்ககால தமிழ் சமூகத்தில் தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே என வீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடிய பெண்பால் புலவர் யார்? தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே என வீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடிய பெண்பால் புலவர் காவல் பெண்டு. பள்ளி பாடப்புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கும். இது புறநானூற்று நூலிலிருந்து வந்திருக்கு. தோன்றுவன் மாதோ போர்க்களத்தான் என்ற வீரத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடிய பெண்பால் புலவர் காவல் பெண்டு. நூல் வந்து புறநானூறு. கேள்வி 8. சோழ அரசி வானமாதேவி சதி மேற்கொண்டார் என்பதை வெளிப்படுத்தும் பட்டயம் எதுன்னு கேட்டிருக்காங்க. சோழ அரசி வானமாதேவி சதி மேற்கொண்டார் என்பதை வெளிப்படுத்தும் பட்டயம் திருவாலங்காடு பட்டயம். கேள்வி 9. பொறுத்துக. நூலாசிரியர்லேருந்து கேட்டிருக்காங்க. இக்கால தமிழ் இலக்கியத்திலிருந்து பாரதியார் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு வரும். பாஞ்சாலி சபதம். கவிமணி தேசி விநாயகம்பிள்ளை ஆசிய ஜோதி என்ற நூலை எழுதியிருப்பார். பாரதிதாசன் பாண்டியன் பரிசு நூலை எழுதினார். ராமலிங்க பிள்ளை தமிழன் இதயம் என்ற நூலை எழுதியிருப்பார். சரியான விடை ஆப்ஷன் சி. 3, 4, 1, 2. கேள்வி 10. ஐவகை நிலங்களில் இருக்கக்கூடிய பறவைகளை வச்சு சரியாக புரிந்து எழுதியதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே எது சரின்னு பார்க்கலாம். குறிஞ்சி நிலத்தில் வாழக்கூடிய பறவை எதுனா கிளி. சரி. முல்லையில் காட்டுக்கோழி வரும். மருதத்துக்கு வந்து மருதத்துக்கு என்ன பறவை வரும்? வானம்பாடி பறவை வருமானா வராது. நெய்தலுக்கு ஆந்தை வருமானா கடல் சார்ந்தது ஆந்தையும் வராது. அப்போ இங்கே 3, 4 தவறாக இருக்குது. பாலைக்கு புறா வரும். இப்போ சரியானது 1, 2, 5 சரி. தவறு பார்த்திங்கன்னா 3, 4. ஸோ மருதத்துக்கான என்ன பறவை, நெய்தலுக்கான என்ன பறவை அப்படின்றத எளிமையான கேள்வி தான். ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். கேள்வி 11. கூற்று காரணம். கூற்று. 1801ஆம் ஆண்டில் ஆங்கிலேயர்கள் ஒரு சக்தி வாய்ந்த படையுடன் சிவகங்கையை தாக்கினர். காரணம். 1801ஆம் ஆண்டில் மருது சகோதரர் சின்ன மருது ஊமைத்துறைக்கு அடைக்கலம் கொடுத்தார். ஸோ 1801 ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு சக்தி வாய்ந்த படையை கொண்டு சிவகங்கையை தாக்குறாங்க. ஏன்னா மருது சகோதரர் சின்ன மருது என்ன பண்ணுறாரு? ஊமைத்துறைக்கு வந்து அடைக்கலம் தந்திருப்பார். நம்ம மேலே பார்த்துருப்போங்க மருது சகோதரர்களை பற்றிய டீட்டெயில்ஸில் எக்ஸ்பிளனேஷனில். ஸோ இங்கே கூற்றும் சரி, காரணமும் சரி. மேலும் காரணம் என்பது கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். கேள்வி 12. மதராஸ் மாகாணத்தில் ஒத்துழையாமை இயக்க எதிர்ப்பு சங்கத்தை தொடங்கிய கட்சியை அடையாளம் காணுங்க. மதராஸ் ஸ்டேட்டை பொறுத்தவரை ஒத்துழையாமை இயக்க எதிர்ப்பு சங்கத்தை தொடங்கியது யாருன்னா நீதி கட்சி தான் தொடங்கியிருக்கும். கேள்வி 13. உன்னதமான தூய்மையான மனித சிந்தனையின் தொகுதியே திருக்குறள் என்னும் ஏரியலின் கருத்தை அடியொற்றி திருக்குறளை தமிழர் வேதம் என குறிப்பிட்டவர் யார்? உன்னதமான தூய்மையான மனித சிந்தனையின் தொகுதியே திருக்குறள் எனும் ஏரியலின் கருத்தை அடியொற்றி திருக்குறளை தமிழர் வேதம் என்று குறிப்பிட்டவர் மகாத்மா காந்தியடிகள். கேள்வி 14. சரியான கூற்றினை கண்டறிக. திருக்குறளை இந்தியில் மொழிபெயர்த்தவர் யார்? திருக்குறளை இந்தியில் மொழிபெயர்த்தவரை பற்றி கேட்டிருக்காங்க. திருக்குறளை இந்தியில் மொழிபெயர்த்தவர் அப்பா தீட்சிதர். திருக்குறளை ஜெர்மனியில் மொழிபெயர்த்தவர் ஏரியல் வருவாங்களான்னா ஃப்ரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்தவர் தான் ஏரியல். நம்ம லாஸ்ட்டாக நடந்த ஐடிஐ எக்ஸாம்லேயே பார்த்துருப்போங்க. டெக்னிக்கலில் டைரக்ட் கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. திருக்குறளை பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா
குரூப் 2A ப்ரிலிம்ஸில் வந்து அதே மொழிபெயர்த்துலேருந்து கேட்டிருக்காங்க, மாற்றி கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ திருக்குறளை ஜெர்மனியில் மொழிபெயர்த்து ஏரியல்னு இங்கே தந்திருக்காங்க, தவறு. காரல் கிரவுல் தான் வந்து திருக்குறளை வந்து ஜெர்மனில் மொழிபெயர்த்திருப்பார். அதே போல் திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. சரி, நட்பியல் 13 அதிகாரங்களை கொண்டதா? நட்பியல் வந்து 13 அதிகாரங்கள் கிடையாது, 10 அதிகாரங்களை கொண்டது. இப்போ இங்கே சரியான விடை 1, 3 மட்டும்தான் சரியாக இருக்குது. ஜெர்மன் மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்தது காரல் கிரவுல், பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்தது ஏரியல், ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தது ஜியு போப், லத்தீனில் மொழிபெயர்த்தவர் திருக்குறளை விருமாமுனிவர். ஸோ நட்பியல் மொத்தம் 10 அதிகாரங்கள் இருக்குது. என்னென்ன அதிகாரம்னு பார்க்கலாம். நட்பு, நட்பாராய்தல், கூடா நட்பு, பேதமை, புல்லறிவாண்மை, இகழ், பகைமாட்சி, பகைத்திறம், தெரிதல், உட்பகை, பெரியாரை பிழையாமை. ஸோ 10 அதிகாரத்துக்கு கிட்டத்தட்ட 100 திருக்குறள்கள் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பொறுத்தவரையும் இங்கே நட்பியல் 13 அதிகாரம் தந்திருக்காங்க, 10 அதிகாரங்கள். கேள்வி 15. சான்றாண்மையின் இலக்கணம் குறித்து வள்ளுவர் கூறுவற்றை வரிசைப்படுத்த கேட்டிருக்காங்க. நாணம், வாய்மை, அன்பு, ஒப்புரவு, கண்ணோட்டம். நமக்கு இது திருக்குறள் தெரிஞ்சிருந்தாவே நம்ம பள்ளிப்பாட்ட புத்தகத்தில் தான் இடம்பெற்றுள்ளது. அன்பு நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால் ஊன்றிய தூண். அன்பு நான், ஒப்புரவு. அப்போ ஃபஸ்ட்டு வருது அன்பு வரணும், ரெண்டாவது ஒப்புரவு, அடுத்து நான் அன்பு நான் ஒப்புரவு. சரி, அன்பு முதல்ல வரும், ரெண்டாவது நாணம் வரும், 3 ஒப்புரவு வரும், 4 வந்து பார்த்திங்கன்னா கண்ணோட்டம், 5 வாய்மை. அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு 5 சால் ஊன்றிய தூண். திருக்குறளில் வந்து சான்றாண்மை இலக்கணத்தை பற்றி வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க, நிரல்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவை பொறுத்தவரையும் இந்த திருக்குறள் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய திருக்குறள் இந்த மாதிரி தொடர்ந்து இருக்கும். அதை வந்து சரியானதை வரிசைப்படுத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ திருக்குறளை தெளிவாக படிச்சுட்டுங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம், அன்பு நாணம் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மை. அன்பு நாணம்னா என்னென்னா பழிப்பஞ்சும் பண்பு, ஒப்புரவுனா உலகத்தோடு ஒட்டி வாழ்தல், கண்ணோட்டம்னா இரக்க உணர்வு, வாய்மைனா உண்மை பேசுதல். ஆக 5 சால்பும் நற்பண்பை தாங்கி நிற்கும் 5 தூண்கள்னு வள்ளுவர் சொல்லியிருப்பார். அப்போ நற்பண்பை தாங்கி நிற்கும் 5 தூண்கள் எதுன்னு கூட கொஸ்டினாக கேட்கலாங்க. அன்பு, நாணம், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை. இதுதான் நற்பண்பை தாங்கி நிற்கும் 5 தூண்கள். கேள்வி 16. கூற்று காரணம். திருக்குறள் தான் கேட்டிருக்காங்க. எல்லா பொருளும் இதன்பாலுள்ள, இதன்பால் இல்லாத எப்பொருளும் இல்லை. காரணம், திருவள்ளுவரின் கருத்துக்கள் பல அவர் காலத்தில் நிலவிய கொள்கைகளோடு ஒப்பிடும்போது புதுமையானவை, புரட்சிகரானவை. ஸோ இங்கே கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆனால் இந்த காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் கிடையாது. சரியானுடைய ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 17. இருப்பு முகம் செறித்த ஏந்திலில் மறுப்பின். இப்பாடலில் பயின்று வந்துள்ள அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. இருப்பு முகம் செறித்த ஏந்திலில் மறுப்பின் என்ற பாடல் வந்து ஓமை அணி பயின்று வந்திருக்கும். இந்த பாடலை பாடந்து பரணர் பாடியிருப்பார் புறநானூரில். கேள்வி 18. சரியான இணையை தேர்ந்தெடுக்க. தமிழ்நாட்டில் சங்ககால காசுகள் கிடைத்த இடங்கள். அப்போ தொல்லியல் அகழ்வாய்வு சார்ந்த தலைப்பிலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ சங்ககால காசு எங்கெல்லாம் கிடைச்சிருக்குன்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் ஆன்சரே பண்ண முடியும். இங்கே தருமபுரி தொப்பூர் தந்திருக்காங்க, சேலம் கன்னியன்கோட்டை, ஈரோடு முக்கொம்பு, திருச்சி வெம்பாவூர். அப்போ தமிழகத்தில் சங்ககால காசு எங்கே கிடைச்சதுன்னா தொப்பூரில் கிடைச்சதுன்னா கிடையாது, சேலத்தில் கிடைச்சிருக்கு கன்னியன்கோட்டை என்ற பிளேஸில், ஈரோட்டில் முக்கொம்பில் கிடைச்சதுன்னா கிடையாது, திருச்சியில் வெம்பாவூர் என்ற பிளேஸில் கிடைச்சிருக்கு. அப்போ இங்கே சங்ககால காசுகள் கிடைத்த இடங்களில் பொறுத்தவரையும் சேலம், திருச்சி, கன்னியன்குட்டை, வெம்பாவூர். சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. 2 மற்றும் 4 சரி. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் குரூப் 2A ப்ரிலிம்ஸ் 2025 நடந்ததில் கேட்கப்பட்ட யூனிட் 6க்கான 18 கேள்விகளை பார்த்துருக்குறேங்க. நிச்சயமாக இந்த யூனிட் 6 ரிலேட்டடாக அண்டு அதர் டாபிக்ஸ்லேருந்து கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் நமக்கு ரொம்ப முக்கியமானது. நம்முடைய வெற்றியை எளிதாக்குவதில் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப முக்கிய பங்களிக்கிறது. எந்தெந்த ஏரியாவில் திரும்ப ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, கேள்விகள் எப்படியெல்லாம் மாற்றி கேட்குறாங்க அப்படின்றத தெரிந்து கொள்வதற்கு ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியமாக இருக்குது. மிக விரைவில் ஒரு 6 மாதத்தில் இல்லை ஃபஸ்ட்டு கால்பர் செகண்ட் கால்பருக்குள்ளே நம்ம வேலைக்கு போகணுன்னா அதற்கு மிக முக்கியமாக இருப்பது சிலபஸ் வைஸ் படிக்கிறது.
அடுத்தது சிலபஸ் வைஸ் படித்ததை மட்டும் திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணணும். திரும்ப திரும்ப டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ரீவியஸ் கொஸ்டினை தினசரியாக வாசிக்கணும். நீங்கள் தினசரியாக வாசிக்கிறதுக்கு பதிலாக தினசரியாகவே இலவசமாக வந்து பார்த்திங்கன்னா தேர்வுகளை எழுதி வரங்க. இந்த தேர்வை கட்டாயம் எழுதி பாருங்கள். நிச்சயமாக 2026 ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் நிகழப்போகுது. குறிப்பாக அரசு பணிக்கு செல்ல போகிறீங்க என்ற நம்பிக்கையோடு உங்களுடைய இலக்கை தொடர்ந்து முன்னோக்கி செலுத்துங்க. வெற்றி வந்து கட்டாயம் கிடைக்கும், நீங்கள் உழைப்பதற்கேற்ப. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சித்தன் மெய் வருத்த கூலி தரும் என்ற திருக்குறளோடு முடிக்கிறேன். ஸோ உங்களுடைய முயற்சி நிச்சயமாக வந்து கை கொடுக்கும், வீண் போகவே போகாது. கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியமானது. தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தினசரியாக மாதிரி தேர்வு எழுதுங்க. ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா வருங்காலங்களில் ப்ரீவியஸ் கொஸ்டின் மேத்ஸ் கொஸ்டின்ஸும் தினசரியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு தினசரி தேர்வில் அதுவும் ஆட் ஆக போகுது. அப்போது தினசரி தேர்வை பொறுத்தவரை இலவசமாக முற்றிலும் வந்து ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காங்க. நன்றி, வணக்கம்.